ராமபுரம்ன்ற ஒரு ஊரில் ராமு சோமுன்னு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேர் நிலமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அவங்க 2 பேரும் வெங்காயத்தை நட்டு அதை வளர்த்து வந்தாங்க. அப்போ சோமு சொல்கிறாரு, டே ராமு, இந்த வாட்டி வந்து நிறைய விளைச்சல் வந்திருக்குடா. விளைச்சல்லாம் எப்படி வந்திருக்கு? இல்லடா சோமு, எந்த ஏதோ வந்திருக்கு, நிறைய எல்லாம் ஒன்றும் வரவே இல்லை. சரி, இதெல்லாம் நாளைக்கு வைக்கலாம். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு என் நிலத்துல விளைச்சல் ரொம்ப கம்மியா வந்திருக்கு லக்ஷ்மி. சோமோட நிலத்துல நிறைய வந்திருக்கு விளைச்சல். சரி, நாளைக்கு வேற சீக்கிரமா எழுந்து காய்கறி விற்கிறதுக்கு போனோம். நான் போய் தூங்குறேன். ஐயா விடுங்க, பார்த்துக்கலாம். போன வாட்டி சோமு அது கூட கம்மியா வந்துச்சு, நம்ம அது ஜாஸ்தி வந்துச்சு. அவர் என்ன வருத்தப்பட்டு உக்காந்து வந்தாரு. பார்த்துக்கலாம், விடுங்க. அடுத்த நாள் ராமு அவர் சைக்கிள் எடுத்துன்னு காய்கறி விற்றுட்டு வரத்துக்கு போனார். சந்தையில் காய்கறி விற்றுட்டு வரும்போது வெங்காயத்தோட விலை எவ்வளோன்னு கேட்டுன்னு வந்தார். ஏன்னா பழனியண்ணா, எவ்வளோ இன்னைக்கு வெங்காயத்தோட ரேட்டு? இன்னைக்கு வெங்காயத்தோட ரேட்டு 60 ரூபாய் ஆயிடுச்சுப்பா. விலை கூடினே போயின்னு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. உன்கிட்டயும் வெங்காயம் இருந்தா கம்மி தோசத்துக்கு எடுத்துன்னு வந்து போடுறது தானே. விலை தான் ஜாஸ்தி ஏறினே போயின்னு இருக்கே, கம்மி ரேட்டுக்கு போட்டு நான் என்ன பண்றது? நானே வித்துக்கிறேன், விடுங்க. லக்ஷ்மி, வெங்காயம் ரேட்டெல்லாம் 60 ரூபாய்ட்டு இருக்குமா? இன்னும் ஒரு 2 நாள் விட்டா 70-80 ரூபாய் ஆயிடும் ரேட்டு. அப்போ எடுத்துன்னு போய் வித்துட்டு வந்தா நல்ல லாபம் கிடைக்கும். 2 நாள் கழிச்சு அவங்க வெங்காயத்தை எடுத்துன்னு போய் 80 ரூபா ரேட்டுன்னு விற்றுட்டு வந்தார். பாத்தியாம்மா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்த எல்லா வெங்காயமும் காலி ஆயிடுச்சு. இன்னும் எங்க ரேட் ஆயிட போகுதுன்னு எல்லாரும் 2-3 கிலோன்னு வாங்கி வச்சுக்கிறாங்கம்மா. பரவாயில்லங்க, இவ்வளோ கிடைச்சிருக்கு லாபம் நமக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாட்டி கூட காய்கறி வித்துட்டு சந்தோஷமா இருந்ததே இல்லையே நம்ம. ஏங்க, எனக்கு ஒரு ஐடியா வருது, நான் சொல்லட்டுமாங்க? சோமுது வெங்காயம்லாம் இருக்குல்ல, அது அவனுக்கு தெரியாம எடுத்துன்னு வந்து நம்ம அதை வித்துருவோங்க. இப்பயே வித்தா அவனுக்கு டவுட் வந்துடும். ஒரு 7-8 நாள் கழிச்சு விற்கலாங்க. ஆமாம்மா, நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். எனக்கும் இந்த ஐடியா அப்பவே ஞாபகம் வந்துச்சுமா. அவன் வேற நாளைக்கு ஊருக்கு போறானா, நான் நாளைக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறேன். அடுத்த நாள் சோமு வீட்டில் இல்லாதப்போ ராமு போய் எல்லா வெங்காய மூட்டையும் திருடின்னு வந்துட்டாரு. லக்ஷ்மி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ரூம்ல வை. வெங்காயம் காணோன்னு நாளைக்கு இங்க சொல்றதுக்கு வந்து பாத்துட்டு போறான். வெங்காயம் இல்லைன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட தான் அழுந்துன்னு வந்து சொல்லுவான். அப்போ வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறான். எல்லாத்தையும் ரூம்ல போட்டு பூட்டி வைமா. அடுத்த நாள் சோமு வந்து பார்த்தாரு. அங்கே வெங்காயமே இல்லை. அவர் அலந்துன்னு நின்று இருந்தார். ஏன், என்னாச்சுடா சோமு, எதுக்கு அழுந்துன்னு இருக்கா? நான் ஊருக்கு போன நேரமா பார்த்து யாரோ என் வெங்காயத்தெல்லாம் திருடிட்டு இருக்காங்கடா. வெங்காயத்தெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. சரி, போட்டேன், விடு. இதே மாதிரி ஒரு வாரமும் ஆச்சு. ஏங்க, இன்னைக்கு அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துட்டு வந்துடுங்களேங்க. இல்லை இல்லை, இன்னைக்கு வேணாம், இருமா. வெங்காயத்தோட ரேட் என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் கேட்டுன்னு வரேன். இந்த காயெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துட்டு. அவரும் அவர்கிட்ட இருந்த காய்கறியெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துட்டு வெங்காய ரேட்டும் கேட்டுட்டு லக்ஷ்மி, வந்தாரு. இன்னைக்கு வெறும் 80 ரூபாய் தாம்மா ரேட்டு. அது இல்லாம இதுக்கு முன்னாடி 2-3 கிலோன்னு வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்களதெல்லாம் காலியாகட்டும், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போய் வித்துட்டு வரேன். அப்போ ரேட்டு இன்னும் கூட இருக்கும். சரிண்ணா, அவங்களும் இன்னும் ஒரு வாரம் விட்டு போய் வித்துட்டு வரலான்னு இருந்தாங்க. லக்ஷ்மி, இன்னைக்கு போய் கேட்டு பார்த்தோம்மா, இன்னைக்கு 120 ரூபாய்ட்டு இருக்கு கிலோ. நாளைக்கு எல்லாத்தையும் வித்துடணுமா, அதுக்கப்புறம் ரேட்டு கம்மியாயிடும். 150 ரூபாய்க்கு மேல தாண்டாது. நம்ம 150 ரூபாய் வரையும் வெயிட் பண்ண வேணாம். 120 ரூபாய் வந்திருக்கு, இப்பவே வித்துடலாம். அடுத்த நாள் அவங்க வெங்காயம் வித்துட்டு வரலான்னு அந்த ரூமை திறந்து பார்த்தாங்க. அந்த ரூமில் எல்லா வெங்காயமும் அழுகி போயிருந்துச்சு. சோமு வந்து எங்கே பார்த்துட்டு போகிறானோன்னு அவங்க கதவு ஜன்னல் எல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. காத்தோட்டம் இல்லாததுனால அந்த வெங்காயம் சீக்கிரமாக அழுகி போயிடுச்சு. ஐயோயோ, எல்லா வெங்காயம் அழுகிட்டு இருக்கு லக்ஷ்மி. ஐயோ, என் பேராசனால எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ராமு, ராமு, வாடா இங்க. ஏற்கனவே இருந்த பழைய வெங்காயத்தை அறுவடை பண்ணாம அப்படியே விட்டுட்டு இருந்தான்டா. அது இப்போ நல்லா பெருசா வந்துட்டு இருக்கு. நான் போய் வித்துட்டு வரேன். வெங்காயம் வரலையா? வா, உன்கிட்டயும் வெங்காயம் காய்கறி எல்லாம் இருந்தா அப்படியே போய் வித்துட்டு வருவோம் 2 பேரும் ஒன்னா. இல்லடா, இன்னைக்கு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் வரல. நீ மட்டும் போயிட்டு வா. ஓ, அப்ப நீ வரலையா? சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். இன்னைக்கு 120 ரூபான்னு வித்துன்னு இருக்காங்களாம் வெங்காயம். போய் வித்துட்டு வந்துடுறேன். போச்சு, எல்லாம் போச்சு. நானும் விற்கல, அவனும் விற்கல.
பேராசப்பட்டதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த கடைக்காரர் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எவ்வளோ ரேட்டுக்கு விற்றாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். பாய்.